புதுக்கோட்டை ரயில்வே நிலையத்தை மேலும் மேம்படுத்த நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என திமுக மாநிலங்களவை எம்பி அப்துல்லா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கோரிக்கையால் புதுக்கோட்டை ரயில்வே நிலையம் கழிப்பிட வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு ஏதுவாக லிப்ட் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. புது பொலிவு பெற்று வரக்கூடிய ரயில் நிலைய பணிகளை திமுக எம்பி அப்துல்லா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கூடுதலாக அங்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதுக்கோட்டை ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை காசி, ராமேஸ்வரம் ரயில் உள்ளிட்ட 2 ரயில்கள் மட்டுமே நிறுத்தம் இல்லாமல் செல்கிறது. விரைவில் அந்த ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். புதுக்கோட்டை ரயில் நிலையம் தற்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இந்த ரயில் நிலையத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான ரயில்களுக்கு தற்போது நம்முடைய நிலையத்தில் நிறுத்தம் பெற்றாகிவிட்டது. 2 ரயில்களுக்கு மாத்திரம் நாம் நிறுத்தம் பெற வேண்டியிருக்கின்றது. காசி, ராமேஸ்வரம் செல்கின்ற அந்த தொடர் வண்டிக்கும், அயோத்தி வழியாக செல்கின்ற அந்த தொடர் வண்டிக்கும், ராமேஸ்வரத்திலிருந்து செல்கின்ற அந்த தொடர் வண்டிக்கும் நிறுத்தம் பெற்றுவிட்டால் புதுக்கோட்டை வழியாக செல்கின்ற அனைத்து தொடர் வண்டிகளும் நிறுத்தம் பெற்ற ஒரு நிலை அடைந்துவிடும்.